தனுசு ராசி அன்பர்களே, மூலம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், பூராடம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திராடம் 1 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, முதலில் வேலை சார்ந்த விஷயம், தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் செவ்வாய் ராகுவோடு இணைந்து அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அதே இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமருவதும் அந்த புதன் பகவான், அதாவது உங்களுக்கு 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்று எங்கே போய் அமருகிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் அமருகிறார். அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஒரு மாதிரியான இறுக்கத்தன்மை எல்லாமே விலக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ 10ஆம் அதிபதியோட குரு உங்கள் ராசி அதிபதியும் இணைவு பெற்றிருக்கு, பாக்யாதிபதியும் இணைந்து பெற்றிருக்கு, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இணைவு பெற அல்லவா. அப்போ இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்து வந்த அழுத்தங்கள், பிரஷர்கள் அல்லது வேலைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இடம் மாற்றங்கள் என்பதும் கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது உங்களுடைய வகிக்கக்கூடிய பதவி மாறக்கூடிய தன்மையும், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குரு 10 பார்க்கிறார் அல்லவா, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது தொழில் ரீதியில் ஒரு விஸ்தரிக்கக்கூடிய தன்மை, அதாவது இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உந்துதல், உத்வேகத்தை தரக்கூடிய தன்மையும், அரசின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் பெறக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வேலை கிடைக்கல, நான் 2-3 மாதங்களாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வகையில் இடைஞ்சல் வந்துட்டே இருக்கேன்னா இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணாலும் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 12ஆம் இடம் என்பது இந்த வெளிநாட்டு ஸ்தானம் அல்லவா. அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ண உறுதிப்பாட்டுடன் இருந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் 6ஆம் இடத்தில் வந்து மறைஞ்சிட்டாரே, எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் குரு 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ அந்த விதத்தில் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் இந்த மாதம், அதாவது வைகாசி 6ஆம் தேதி என்று ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அப்போ நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். சனி 3இல் இருப்பது, உபஜயஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. 2ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள், ரியல் எஸ்டேட் மூலமாக லாபங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தன்மை, அதை எடுத்து செய்து தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை அல்லவா. அப்போ 2க்குரியவன் தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்போ அதே சமயத்தில் தனஸ்தானத்தை தன
காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரம் இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை. இதுவரைக்கு தன்னுடைய பேச்சுக்கள் மதிக்கல, என்னுடைய பேச்சு எடுபடல, நான் என்னதான் பேசினாலும் குடும்ப உறுப்பினர் கேட்கல அல்லது வெளியிலும் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு இருந்தவர்களுக்கு இப்போ உங்கள் பேச்சை மதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு சிலர் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் அல்லது 2 பேரும் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். குழந்தையினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது வைகாசி 19ஆம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார். அப்போ நிச்சயமா குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லது குழந்தைகளினுடைய நலன் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு இருந்திருந்தாலும் இப்போ அதெல்லாமே சரியாகக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். வேலையில் அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை, அந்த அரசு எக்ஸாமுக்கு நாம் போகணும் என்கின்ற ஆர்வங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்ந்து உங்கள் லக்னாதிபதி, உங்களுடைய உயிர் மூளை என்று சொல்லக்கூடிய குருவோடு பாக்யாதிபதி இணைவு பெற்று 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காலகட்டத்தில் அரசு சார்ந்த துறையில் அல்லது நீங்கள் ஏதாவது வங்கி பணிக்கு செல்லணும் என்கின்ற ஆர்வத்தில் இருந்தவர்கள், சட்டப்பணி அந்த மாதிரி இருக்கிறவர்கள், வக்கீலாக இருந்தவர்களுக்கான ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் பிரிந்து முறிவானவர்கள் 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரன், இந்த மாதத்தின் தொடக்கத்திலே சந்திரன் 8க்குரியவன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால எங்கேயாவது பணம் கொடுத்து வைத்திருந்தால் அந்த பணம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண வரவு, தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட யோகங்கள், அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், அரசு ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ லாபாதிபதி மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தின் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நற்செய்திகள் உங்களுக்கு, அதாவது கடந்த மாதத்தில் எதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ இப்போ அதை எடுத்து செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? ஒரு குடும்பத்தில் ஒரு சுப காரியம் செய்யக்கூடிய தன்மை அல்லது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்து விட்டால் போதும். அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் கடன் வரும், இது சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த கடனை குறைக்கணும், கடன் சார்ந்த விஷயத்தில் உள்ள அழுத்தம் ப்ரெஷரை குறைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும், ஒவ்வொரு அமாவாசை என்று உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்.